நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இயந்திரம் என்பது நாம் இயக்கினால் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதே போல நம்முடைய உறவுகளை நாம் அமைத்துக் கொள்ள முடியாது. மாறாக மனிதர்களாகிய நாம் பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிறோம், உணர்வுகளோடு இருக்கிறோம், அறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு சக மனிதனுடைய பாராட்டுக்கள் தேவைப்படுகிறது, சக மனிதனுடைய தொடுதல் தேவைப்படுகிறது. என்னை உற்சாகமூட்டுவதற்கு பல மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நான் என்னுடைய உறவு வாழ்க்கையை எவ்வாறு அமைத்திருக்கின்றேன் என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்வோம். நம்முடைய உறவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று எடுத்துச் சொல்லுகின்ற வேளையிலே முதல் நிலையில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணைகளை கொண்டிருக்கக்கூடிய ஆழமான உறவு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு பார்க்க சொல்லுகிறது. ஆண்டவர் உயிருள்ள கடவுளாக இந்த நற்கருணைகளை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் எத்தகைய உறவை மேற்கொண்டிருக்கிறோம்? நாம் பன்மையில் வாழக்கூடிய மக்கள், பலவிதமான கலாச்சாரங்களை கொண்ட மக்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பன்மையில் ஒருமையை காணக்கூடிய ஒரு மனநிலையோடு நம்முடைய உறவு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எங்கள் அன்பு தாயே, தந்தையே, இறைவா, உடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த நேரத்திலே உடைய குடும்ப விழாவை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கூர்ந்து கேட்டோம். உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வார்த்தைகளை விடத்திலே தெரிவிக்க எடுத்துக்கூற முன்வருகிறோம். இறைவா, நாம் பல திருச்சபையில் கதவுகளை திறப்போம் என்ற சிந்தனையில் சிந்திக்க வைத்து எங்கள் இதய கதவுகளை திறந்து வாழ்வின் புது சிந்தனைகளை எங்களுக்கு கொடுத்தீர். அதை நாங்கள் இழந்து விடாமல் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து எங்கள் இதயத்தை திறந்து திருச்சபை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, நம்பிக்கையின் ஆண்டில் எங்களுக்கு விசுவாச விதையும் விருட்சமாக்கும் வத்திக்கான் சங்கம் என்ற தலைமையில் சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தீர். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் உள்ள நம்பிக்கையால் நாளும் புதுப்பிக்க பெற்று உம்மை எங்கள் வாழ்வில் ஏற்று வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக தன்னையை பலியாக்கிய கிறிஸ்தரசரே இறைவா, திருச்சபை வாழ்வுக்காய் தன்னை துறக்கும் பொதுநிலையினர் என்ற சிந்தனையில் சிந்தித்த நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னலம் துறந்து பொதுநலப் பணிகளில் ஈடுபட்டு எங்கள் உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து நாங்கள் செயல்பட தேவையான வரங்களை தர வேண்டி
எம் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை திருச்சபை இறைமக்கள் சமூகமாக உருவாக்கும் வத்திக்கான் சங்கம் என்ற சிந்தித்த நாங்கள் ஒவ்வொருவரும் தலைமை பண்பு கொண்டவர்களாக வாழ்ந்து இறைமக்களை அன்பு சமூகமாக ஏற்று வாழ அருள்புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வழிகாட்டியாம் இறைவா, எதிர்ப்புகளை தாண்டி இமயம் காண இளைஞர்களுக்கு கை கொடுப்போம் என்று சிந்தித்த நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு துணையாக இருந்து அவர்களின் வெற்றி பாதையில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய நல்ல மனநிலையை எங்களுள் உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் தந்தையுமான இறைவா, சமுதாயத்தில் முதல் உயிரணுவாய் இருப்பது குடும்பம் என்பதற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவற்றை கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவ குடும்பங்களாக கட்டியெழுப்ப தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தாயே, தந்தையே இறைவா, உடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த எங்களுடைய வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை வார்த்தை வடிவிலே தெரிவித்தோம். உடைய பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது தெரிவித்த இந்த வேண்டுதல்கள் மன்றாட்டுக்கள் தவிர இந்த ஆலய வளாகத்திலே கூடியிருக்கின்ற அத்தனை உள்ளங்களிலே இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வேதனைகள், மகிழ்ச்சிகள் வெற்றி அத்தனையும் இந்த நேரத்திலே காணிக்காக்குகின்றோம். எங்கள் சமூகத்தையே உடைய திருமுன்னை கொண்டு வருகிறோம். இந்த சமூகத்தை ஏற்று எங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை சொன்ன ஏற்று எங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் என்றாடுகிறோம். ஆமென். அறிவோடு
நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நல்வழிகளுக்காகவும் உமது கைநின்றதை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, ஒரு தலைவோலா இஞ்ஞாசியார் திருநாளிலே நாங்கள் கொண்டு வருகின்றன இந்த காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றருளும். உலகத்திற்கெல்லாம் ஊற்றாகிய திருப்பலியிலே பங்கெடுப்பதால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையுமே திருப்பையை மேன்மைக்காக செய்து உண்மையிலே புனிதமடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனித தருவியத்தகு விசுவாச சாட்சியெல்லாம் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பில் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. எங்கள் தாயே இறைவா, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் வாழ வைத்து புனிதப்படுத்துகின்றீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உம் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் திருமண் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறுவார், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.